நண்பர்களே, வழக்கம் போலவே இப்பவும் நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு திரைப்படத்த தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ரொம்ப 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 அசிங்கமான, அருவருப்பான, ஆபாசமான, வக்கரமான, வன்முறையான, கேவலமான, கேடுகெட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்துல வர்ற சில அசிங்கமான காட்சிகளை எல்லாம் நான் அப்படியே உள்ளது உள்ளபடியே ரொம்ப வெளிப்படையா தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பதான் இந்த படத்தோட மைய கரு என்ன, இந்த படத்துல இந்த காட்சிகள் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல முடியும், உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி ஓப்பனா கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. மற்றும் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. மற்றவங்க எல்லாம் இப்படிப்பட்ட படங்கள் பார்க்க விருப்பம் இல்லாதவங்க, இப்படி ஓப்பனா கதை கேட்க விருப்பம் இல்லாதவங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த முழு படத்தையும் அப்படியே 3வது நபர் வந்து படம் பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் முழுக்கவே வந்து ரொம்ப ஷேக் ஆயிருக்கும், பிளர்ரா இருக்கும், கிளாரிட்டியே இருக்காது. இது வந்து படமே அப்படிதான். நம்ம வீடியோவை தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்தோட பேர் வந்து விசிட்டர் கியூ. இது வந்து 2001ல வெளிவந்த ஒரு ஜாப்பனீஸ் திரைப்படம். இது என்னதான் இவ்வளவு வக்கரமான படமா இருந்தாலும் இந்த படத்துலயும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த படத்தையே நான் செலக்ட் பண்ணேன். அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட முடிவுல வந்து ரொம்ப விளக்கமா வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு லாட்ஜ் ரூமுக்குள்ள ஒரு வயசு பொண்ணு வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு நடுத்தர வயசு கொண்ட ஆள் வந்து ஒரு கையில கேமராவோட அந்த ரூமுக்குள்ள போறான். அவனை பார்க்குற இந்த பெண்ணு வந்து, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அவன் சொல்றான், நான் வந்து நம்ம நாட்டு இளைஞர்கள் உன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க பசங்கள்லாம் வந்து என்ன மாதிரி மனநிலை இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து உன்னை பேட்டி எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறான். உடனே அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றான்னா, அப்பனா நீங்க என்னோட படுக்க வேண்டி இருக்குமே, என்னோட வந்து சம்பவம் பண்ண வேண்டி இருக்குமே, பரவாயில்லையா, வரீங்களா, என்னை வந்து அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு கூப்பிடுறா. ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சம்மதிக்கிறான் இவன். ஆனா அந்த பெண் என்ன சொல்றா, அது வந்து ஓசில முடியாது, அதுக்கு இவ்வளவு பணம் செலவாகுமே, எனக்கு இவ்வளவு பணம் நீங்க தரணுமே அப்படின்றா. ஏன்னா இவ வந்து ஒரு விலைமகள். உடனே அதுக்கும் வந்து அந்த ஆள் வந்து சம்மதிக்கிறான். அவ கேட்ட அமௌண்ட்டை தூக்கி கொடுக்குறான். அந்த பணத்தை வந்து அவ வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ 2 பேருமே வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பிறந்த மேனி ஆயிட்டு ரொம்ப மூர்க்கமா வந்து கலவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலவி செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அதையும் வந்து இந்த ஆள் தன்னுடைய கேமரால வந்து படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அதை பார்க்க அந்த பெண் என்ன சொல்றான்னா, இப்படி படம் பிடிக்கிறதுக்கும் ஒரு தனி ரேட்டு, அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும்ன்ட்டு ஒரு காசை வந்து கேட்கறா. உடனே அவன் என்ன சொல்றான், நான் தர்றேன், ஆனா இப்போதைக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்கிட்ட இல்ல, நான் வந்து வீட்டுல அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், அப்புறமா அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து தரேன் அப்படிங்கிறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே புரியுது. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சொந்த அப்பா மகள். இந்த பெண்ணு வந்து 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தனியா போய் வாழ்ந்துக்கிறேன்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி வந்து விபச்சார தொழில் செஞ்சு சுதந்திரமா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்பங்காரனும் வந்து தன்னுடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்காக வந்து தேவைப்படுற கண்டென்ட்டுக்காக சொந்த மகள் கூட வந்து படுத்திருக்கான். அந்த பெண்ணும் தான் விலை மகள், தனக்கு பணம் தான் முக்கியம்ட்டு பணத்துக்காக சொந்த அப்பா கூட படுக்கிறா. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இந்த ஆளுக்கு இவ ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, இன்னொரு பையனும் இருக்கான், ஸ்கூல் படிக்கிற பையன். இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தம்பி. அதே மாதிரி இந்த ஆளுக்கு ஒரு மனைவியும் இருக்காங்க. இப்ப வீட்டுல காட்டுறாங்க, இந்த ஆளோட மனைவியை காட்டுறாங்க. அவ வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பிடலான்ட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரோ வர்ற மாதிரி திரும்பி பாக்குறா. பார்த்துட்டு உடனே அவ ரொம்ப பயப்படுறா, அப்படியே நடுங்குறா. என்னன்னு பார்த்தா உள்ள வர்றது வேற யாரும் இல்ல, இந்த பொம்பளையோட பையன் தான். அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றான். அந்த பையன் வந்ததும் வராதமா அவங்க அம்மாவை போட்டு தூக்கி போட்டு மிதி மிதின்னு அடிக்கிறான். ஏன் இப்படி அடிக்கிறான்னு பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து இந்த டூத் பிரஷ் பிடிக்காதுன்னு தெரியல, இந்த பிராண்டை ஏன் எனக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு ஒரு உதவாத காரணத்தை சொல்லி பெத்த தாயை போட்டு அந்த பையன் அந்த அடி அடிக்கிறான். ஆனா இது வந்து வெறும் வெத்து காரணம் தான். அவன் அப்படி கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அவன் அப்படியே அடிச்சு முடிச்சதும் இந்த அவன் பொம்பளை வந்து அந்த அடி தாங்காம உடனே அவ அந்த பெட்ரூம்குள்ள எந்திரிச்சு போறா. என்னன்னு பார்த்தா இந்த பொம்பளை சரியான போதை பார்ட்டியா இருக்கா. இந்த மோசமான இந்த போதை பொருட்கள்லாம் எடுத்து பயன்படுத்தி அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து பெட்ல வந்து மயங்கி படுத்துக்கிறா, போதையில இருக்கா.
இப்போ நம்ம அந்த குடும்ப தலைவனை காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல வந்து வேலை செய்யறான். அந்த டிவி சேனலுக்காக தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இளைஞர்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஆளை வந்து முன்ன பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு பெரிய கல் எடுத்து இவரை பின்மண்டையில வந்து அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கட்டு கட்டிக்கிட்டு இப்போ அந்த அடிச்ச ஆள் கூட வந்து நட்பாகி அவனே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றான். வீட்டுல வந்து தான் மனைவி கிட்டயும் மகன் கிட்டயும் அறிமுகப்படுத்துறான். இவன் வந்து நம்மளுடைய விருந்தாளி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம வீட்டுல தான் தங்குவாரு அப்படிங்கிறான். இப்போ அவங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் இந்த அடிபட்ட கணவன் வந்து ரொம்ப தலையில அடிபட்டிருக்க டயர்டா இருக்கேன்ட்டு போய் தூங்கலான்ட்டு பெட்ல போயிட்டு படுக்கிறான். அந்த சமயம் பார்த்து இந்த மனைவிக்கு வந்து ரொம்ப மூடு வருது, கலவி செய்ய ஆசை வருது. உடனே கணவன் கிட்ட போறா. அவன் அடிபட்டு படுத்துங்கிறாங்க வந்து இது பண்ணாம யோசிக்காம அவனுடைய பேண்ட்டை உருவிட்டு அவனுடைய உறுப்பை பிடிச்சி சுவைக்க ஆரம்பிக்கிறா. வாய் வழி உறவு செய்யறா. இப்போ அந்த கணவனுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மகளோட ஞாபகம் வருது. அந்த மகள் கூட இவன் அந்த கலவையில் ஈடுபட்ட சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு வந்து போது ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனால வந்து மனைவியை தள்ளி விட்டுறான், வேணாம் போ அப்படின்ட்டு. ஆனா இந்த மனைவிக்கு வந்து இன்னும் ஆசை அடங்கல. அது கலவி செய்யணும்னு தோணுது. அதான் இப்ப புதுசா வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கான் இல்லையா, அவனை உஷார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனை போயிட்டு ஓப்பனாவே கூப்பிடுறா. வா நம்ம 2 பேரும் சம்பவம் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவன் என்ன பண்றான், முழுசா சம்பவம் பண்ணாம அவளுடைய மேல் அழகை மட்டும் பிடிச்சி கசக்கி அவளுக்கு வந்து கத்து கொடுக்குறான். நீ வந்து எப்படி வந்து உனக்கு தனக்கு தானே சுய இன்பம் செய்யறது அப்படின்ட்டு. உனக்கு மூடு வந்துச்சுன்னா நீ வந்து அடுத்தவனோட போய் படுக்காத, அந்த மாதிரி தப்பு பண்ணாத, உனக்கு நீயே தனக்கு தானே சுய இன்பம் செஞ்சுக்கோ, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட மேல் அழகை அவளே வந்து கசக்கி பிழியிற மாதிரியும் அதுல இருந்து அப்படியே பால் வர்ற மாதிரிலாம் வந்து அவளுக்கு வந்து செஞ்சு காட்டுறான். அதுல வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இருந்தாலும் அது முழுசா வந்து அந்த திருப்தி அவளுக்கு கிடைக்கல. அந்த ஏக்கம் வந்து அவளுக்கு வந்து அடங்கவே இல்லை. அப்படியே வந்து இருக்கு. இப்போ அடுத்த நாள் வந்து இந்த கணவன் வந்து வெளியே போறான். அப்படி போகும்போது பார்த்தா இந்த பையன் ஸ்கூலுக்கு போற வழியில அந்த சில பசங்க, அவங்க கூட படிக்கிற பசங்க இந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சர்ற மாதிரியா இவங்ககிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அப்பங்கார அதை பாக்குறான். அதை போய் தடுக்காம அத்தையும் வந்து வீடியோ எடுக்கிறான், கேமரா எடுத்து அதை வந்து படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பசங்களுக்கு இதே வேலை. இந்த பையனை வந்து பிடிச்சி அடிக்கிறது, அவனை டீஸ் பண்றது. இதனாலதான் வந்து அந்த பசங்களை திருப்பி அடிக்க முடியாத இந்த பையன் அந்த கோவத்தை வந்து இவங்க அம்மா மேல வீட்டுல வந்து அந்த கோவத்தை காட்டுறான். அப்படி வந்து நடந்துக்கிறான். இப்போ அன்னைக்கு மறுநாள் ஆகுது. அவங்க நைட்டு எல்லாரும் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல அந்த 4 பசங்க வந்து இந்த அராத்து பிடிச்ச பசங்க அவங்க வீட்டுக்குள்ள பட்டாசு கொளுத்தி தூக்கி போடுறாங்க அந்த பையனை டீஸ் பண்றதுக்காக. இதையும் அவங்க அப்பங்காரன் பாக்குறான். அந்த பசங்களை போய் கண்டிக்காம இத்தையெல்லாம் கேமராவை எடுத்து அவன் படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். இப்ப உடனே கோவப்பட்டு எரிச்சலா அவர் இந்த ஸ்கூல் படிக்கிற பையன் என்ன பண்றான், போய் வழக்கம் போல அவங்க அம்மாவை தூக்கி போட்டு மிதிக்கிறான். எப்பெல்லாம் இந்த பசங்க இவங்ககிட்ட வம்பிழுக்கிறாங்களோ அந்த பசங்களை திருப்பி அடிக்க முடியாத குறைக்கு தான் தாயை போட்டு அடி வெளு வெளுன்னு வெளுக்கிறான். இப்போ அடி வாங்கின தாய் என்ன பண்ணுவான், அடுத்து உடனே போதைப் பொருள் சாப்பிட போவா இல்லையா, போய் பார்த்தா அவகிட்ட அந்த போதைப் பொருள் காலி ஆயிட்டு இருக்கு. சரி இப்ப அதை வாங்க பணம் இல்லையா அப்படின்ட்டு அவ என்ன பண்றா, அவ வெளியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு ஒரு லாட்ஜுக்கு போயிட்டு விபச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறா, அதுல பணம் சம்பாதிக்கலான்ட்டு. அப்போ அவகிட்ட ஒரு கஸ்டமர் வர்றான். அந்த கஸ்டமரும் இந்த பொம்பளையும் வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாம வந்து கலவியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து மூடே வரமாட்டேங்குது. வெளிப்படையா சொன்னா அவனுக்கு வந்து விரைப்புத்தன்மையே அடையல. அதனால வந்து அவனால கலவி செய்ய முடியல. உடனே அவன் என்ன பண்றான், அவனுடைய பேண்ட் இதுல இருந்து பெல்ட்டை உருவி அவன் இந்த பொம்பளைட்ட கொடுக்குறான். இந்தா என்னை போட்டு இந்த பெல்ட்டாலே அடி அப்படிங்கிறான். இவ்வளவு வந்து அவன் முதுகுலயே வந்து இந்த சாட்டையால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். இன்னும் வேகமா அடி வேகமா அடிங்கிறான். அவன் போட்டு பழிச்சு பழிச்சு அடிச்ச உடனே இப்ப அவன் நல்லா மூடு வருது. அவன் அந்த மாதிரி ஆளா இருக்கான். இந்த மாதிரி அடிச்சாதான் அவனுக்கு மூடு வருது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து கலவையில் ஈடுபடுறாங்க. அது சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு காசு எடுத்து கொடுக்குறான். இப்ப இந்த பொம்பளை அந்த சம்பாதிச்ச காசு எடுத்துக்கிட்டு ஒரு பார்க்குக்கு வர்றா. அந்த பார்க்குக்கு வந்து இந்த போதைப் பொருளை வாங்குறா. அந்த போதைப் பொருளை வாங்கி கொண்டு போயிட்டு வீட்டுல யூஸ் பண்ணிட்டு அப்படியே மயங்கி படுத்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த கணவன் இருக்கான் இல்லையா, இவன் வந்து ஒரு பெண்ணை போய் சந்திக்கிறான். அவ யாருன்னு பார்த்தா இவன் கூட வேலை செய்யற ஒரு சக ஊழியர், அந்த டிவி நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு பொம்பளை. அவகிட்ட சொல்றான், எனக்கு வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் கிடைச்சிருக்கு இந்த டாக்குமெண்ட்ரிக்கு, அதை போயிட்டு நீ படம் பிடிக்கலாம் வா அப்படின்ட்டு இந்த பெண்ணையும் கூட்டுக்கிட்டு கூட இந்த விருந்தாளி இருக்கான் இல்லையா அவனையும் கூட்டுக்கிட்டு 3 பேரும் வந்து கார்ல போறாங்க. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா இந்த பையன் இருக்கான் இல்லையா, இந்த பையனை வந்து அந்த 4 அராத்து பிடிச்ச பசங்க வந்து டெய்லி வழி மறிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போறான். அதே போல இன்னைக்கும் அந்த பையனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் மேல வந்து சிறுநீர்லாம் கழிச்சு அந்த பையனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த 4 பசங்களும்.
இதை போய் அந்த அப்பங்காரன் தடுக்காம உட்காந்து படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற இந்த பொம்பளைக்கு அருவருப்பாகுது. யோ, என்ன மனுஷயா நீ பெத்த புள்ள வந்து அங்க அடி வாங்கிட்டு இருக்கான், அந்த பசங்க எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை போய் தடுக்காம இத்தையும் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கே நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன் சங்காத்தமே வேணாம் போயா அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றா, காரை விட்டு இறங்கி விறுவிறுன்னு நடந்து போக ஆரம்பிக்கிறா. உடனே கோவப்படுற இந்த ஆள் என்ன பண்றான், நேரா வந்து குடுகுன்னு ஓடி போயிட்டு அவளை பிடிச்சி, ஏய் எங்கடி போற, நில்றி, இவனை என்ன பண்றான் பாரு அப்படின்ட்டு அந்த ரோட்டு ஓரத்திலே அவளை கீழே தள்ளி அவளோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி நாரா கிழிச்சு அவளை வந்து அம்மனமாக்கி அங்கேயே வந்து அவளை பாலியல் பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பவே கூட இருக்கிற இந்த விருந்தாளிகிட்ட சொல்றான், இதையெல்லாம் நீ படம் பிடிடா அப்படிங்கிறான். அந்த ஆளும் படம் பிடிக்கிறான். இவன் வந்து குடும்பமா அந்த பெண்ணை பிடிச்சி அங்கேயே ரோட்டு ஓரத்திலே பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி மூர்க்கமா பண்ணும்பொழுது அந்த பெண்ணு மூச்சு திணறி அப்படியே இறந்து போறா. இப்ப அந்த இறந்து போன அந்த பெண்ணோட பிணத்தை வந்து அப்படியே பிறந்த மேனியா தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு நேரா வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றான். வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி வந்து இருக்கு. அங்க கொண்டு போய் அந்த பாடியை போட்டு அந்த செத்து போன பிணத்தோடவே வந்து இவன் வந்து கலவி செய்ய ஆரம்பிக்கிறான். அதை பிடிச்சி மூர்க்கமா வந்து கலவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க வீட்டுக்குள்ள அந்த நேரத்துல இந்த மனைவிக்காரிக்கு செம்மையா மூடு வருது. அதனால அவ என்ன பண்றான்னா, இந்த விருந்தாளி சொல்லி கொடுத்தான் இல்லையா இந்த சுயன்மை செய்யறதுக்கு, அதை யூஸ் பண்ணலான்ட்டு அவளோட பெட்ரூம்ல போயிட்டு தனக்கு தானே தான் மேல அழக பிடிச்சி கசக்க ஆரம்பிக்கிறா. அதுல இருந்து வந்து பால் கொட்ட ஆரம்பிக்குது. கொட்டுதுன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, குடமா கொட்டுது. அவ பாட்டுக்கு அதை கசக்கி பிசுக்கி பீச்சி அடிச்சுட்டே இருக்கா. அப்படியே கீழே அந்த தரையெல்லாம் அப்படியே செப்பெல்லாம் ரொம்பிடுது. அவ்வளவு பால் அவள்கிட்ட இருந்து வருது. இப்போ இங்கிட்டு இந்த புருஷங்காரனும் அந்த செத்து போன பணத்தை பிடிச்சி ரொம்ப கொடூரமா வந்து அந்த தலைவியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த இறந்து போன பிணம் அப்படின்றதுனால அந்த பாடி வந்து அப்படியே இறுக்கமாயிடுது. அதாவது அது மாதிரி சொல்லுவாங்க, அந்த ஈர்த்துக்குச்சின்னு அந்த மாதிரி வந்து ரொம்ப டைட் ஆயிடுது அந்த பிணம். செத்துட்டு அப்படிதானே அவன் உடம்பு. அதனால என்ன ஆகுதுன்னா, இவன் செய்யும் போது இவனுடைய அந்தரங்க உறுப்பு வந்து அந்த பிணத்தோட பெண் உறுப்புக்குள்ள சிக்கிக்குது. அதை வந்து அவன் செஞ்சு முடிச்சதும் வெளியே எடுக்க முடியல, டைட்டா மாட்டிக்கிச்சு. இந்த தெரு நாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களா, அந்த மாதிரி கலவை ஈடுபடும் போது ரொம்ப டைட்டா மாட்டிக்கும். அதனால வெளியே எடுக்க முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிடுது. இவனால வெளியே உருவ முடியல. உடனே இவன் கத்துறான். அவன் மனைவியை கூப்பிடுறான், அடியே சீக்கிரம் வாடி, என்னோடது வந்து இதுல மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் வெளியே எடுத்து விடுறி அப்படிங்கிறான். உடனே அவளை வந்து பிடிச்சி கிடிச்சு இழுத்து பாக்குறா. அது வெளியே வந்த பாடே இல்லை. உடனே அவ என்ன பண்றா, அங்க இருந்து குடுகுடுன்னு ஒரு கடைக்கு ஓடுறா. ஓடி போயிட்டு இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே ஊத்துறா. ஊத்தி நல்லா ஊற வச்சு அதை வழவழப்பாக்கணும்னு ஒரு வழியா வந்து அது ரிலீஃப் ஆயிடுது. அவன் வெளியே எடுத்துடுறான். அந்த நேரம் பார்த்து இந்த பையன்கிட்ட வம்பு இழுக்கிற அந்த ஸ்கூல் பசங்க வீட்டுக்கே வந்துட்டானுங்க. இன்னைக்கு வந்து வீட்டு வாசல்ல இந்த பையனை போட்டு என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை பாக்குற இந்த அப்பா அம்மாவுக்கு சரியான கோபம் வருது. இப்பதான் உடனே இந்த அப்பங்காரன் என்ன பண்றான், நல்ல கூர்மையான கத்தி மாதிரியான ஆயுதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அத்தனை பசங்களையும் அப்படியே கொடூரமா வெட்டுறான். வெட்டி சாகடிக்கிறான். இதை பாக்குற இந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே இந்த பையன் என்ன பண்றான், இவங்க அம்மா வந்து ஒரு ரூம்ல போயிட்டு இந்த பாலை வந்து கீழே சிந்தனா இல்லையா, இப்ப பீச்சி அடிச்சால, அப்படியே அது கீழே தப்பெல்லாம் தேங்கி இருக்குல்ல, அந்த பால்ல போய் படுத்துக்கிட்டு அப்படியே உருள்றான். சந்தோஷமா காத்துறான். ஆஹா, நான் வந்து நிம்மதியா இருக்கேன், எனக்கு வந்து இனிமே எந்த தொந்தரவும் இல்லை, நான் வந்து சந்தோஷமா ஸ்கூலுக்கு போவேன், எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு யாராலையும் பிரச்சனை இல்லை, நான் நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் படிப்பேன், இந்த பசங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பையன் கிறுக்குத்தனமா அந்த பால்ல உருண்டிக்கிட்டே வந்து அந்த விருந்தாளியான அந்த ஆள்கிட்ட சொல்லி சிரிச்சு சந்தோஷப்படுறான். அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இதையெல்லாம் பாக்குற அந்த விருந்தாளிக்கு ஒரு மாதிரி ஆயுது. என்னடா இது, குடும்பமாடா இது, நமக்கு சங்காத்தமே வேணாம், நம்ம போலான்ட்டு அவன் அந்த வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். அப்படி அவன் வந்து ஒரு மார்க்கெட் வழியா போயிட்டே இருக்கும்போது இந்த மகள்காரி இருக்கா இல்லையா, அந்த விபச்சாரி பெண்ணு, அவ வந்து இந்த விருந்தாளியை கூப்பிடுறா. இந்த மாதிரி வாங்க என்கிட்ட வந்து படுங்க, நான் வந்து கம்மி விலைக்கே வர்றேன், அதுவும் நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, உங்களுக்காக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன், பாதி ரேட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இவனை கூப்பிடுறா. உடனே இவளை பாக்குறான். அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய கல் ஒன்று எடுத்து அவங்க அப்பனை எப்படி அடிச்சானா அதே மாதிரி இவளையும் ஓங்கி தலையில ஒன்று அடிக்கிறான். இப்ப கட் பண்ணா அந்த பெண்ணு வந்து மனம் திருந்தி திரும்பவும் தான் வீட்டுக்கே வந்துடுறா. அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கா. வந்து வீட்டுலாம் பார்த்துட்டு யாருமே இல்லையட்டு ஜன்னல் வழியா வந்து எட்டி பாக்குறா. அங்க தோட்டத்து பக்கம் பார்த்தா அங்க அவங்க அப்பங்க அவங்க அம்மாவோட மார்புல வந்து ஒரு பக்கம் வந்து வாய் வச்சு சுவைச்சிக்கிட்டு இருக்கான், அது பால் குடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற இந்த மகள் காரியம் போயிட்டு அவங்க அம்மாவோட இன்னொரு பக்கத்து மார்பகத்துல போயிட்டு சுவைக்க ஆரம்பிக்கிறா, அந்த பால் அருந்த ஆரம்பிக்கிறா, பால் குடிச்சுக்கிட்டு இருக்கா. சரிடா, இந்த கேவலமான படத்துல என்னதான் சொல்ல வர்றாங்க அதை சொல்றா முதல்ல அப்படின்னா,
ஒன்றும் இல்லைங்க. இப்ப நம்ம மக்கள் வந்து ரொம்ப மோசமான பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க மனநிலை வந்து ரொம்ப வக்கரமா இருக்கு. அவங்க மனசுக்குள்ள பூட்டி வச்ச வக்கரெல்லாம் வந்து அப்படியே மொத்தமா வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் ரொம்ப சுயநலவாதியா இருக்காங்க. அவங்களோட தேவைக்காகவும் ஆசைக்காகவும் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிதான் அந்த படத்துல சொல்ல வர்றாங்க. ஏன்னா இந்த அப்பங்காரனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவனுடைய ஆவணப்படம் நல்லா வரணும், அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் நல்லா எடுக்கணுன்ற காரணத்துக்காக பெத்த மகள் கூடவே வந்து இவன் படுக்கிறான். தான் சொந்த மகனை வந்து 4 பசங்க அடிச்சாலும் அதையும் போய் தடுக்காம அத்தையெல்லாம் கூட படம் பிடிக்கிறான் அவனுடைய சுயநலத்துக்காக. அதே போல இந்த பெத்த மகளும் வந்து தான் சந்தோஷமா இருக்கணும், தனக்கு வந்து பணம் தேவை அப்படிங்கிறதுனால பெத்த தகப்பன் கூடவே வந்து அவ படுக்கிறா, படுக்கைய பகிர்ந்துக்கிறா. அப்படி அந்த பெண் இருக்கா. இந்த பையனும் அப்படிதான். இவன் வந்து அந்த அடிக்கிற பசங்களை திருப்பி அடிக்க முடியலன்றதுனால அந்த கோவத்தை எல்லாம் வந்து தான் பெத்த அம்மா மேல காட்டுறான். அந்த பொம்பளைய போட்டு தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கிறான். இந்த பொம்பளை அதுக்கும் மேல இவ சரியான போதை பார்ட்டியா இருக்கா. போதை பொருள் வாங்க பணம் இல்லைன்ட்டு போய் விபச்சாரம் பண்ணிட்டு அந்த காசை கொண்டு வந்து போதை பொருளா வந்து பயன்படுத்துறா. இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுயநலத்துக்காகவும் அவங்க தேவைக்காகவும் வாழறாங்க. இப்படி வாழறது ஒரு வாழ்க்கையே இல்லை. இப்படி வாழ்ந்தா ஒரு குடும்பம் வந்து சீரழிஞ்சு போயிடும், அந்த நாடும் சீரழியும், இந்த உலகமே சீரழிஞ்சு போயிடும். அதனால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, ஒரு ஒழுக்கமான கௌரவமான நாகரிகமான வாழ்க்கையை வாழுங்க. அதுதான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும், ஒரு நாட்டை உயர்த்தும், இந்த உலகத்தையும் வந்து நல்லபடியா செழிப்பா வச்சுக்கும். அப்படிங்கிறத சொல்ல வரத்துக்கு தான் இந்த டைரக்டர் இவ்வளோ வன்முறையையும் இவ்வளோ வக்கரத்தையும் வந்து இதுல கையாண்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விருந்தாளியா வந்த நபர் யாருன்னு பார்த்தா இவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி. இவங்க வந்து எப்பெல்லாம் தப்பு பண்றாங்களோ, இப்ப அவங்க அப்பங்காரன் அந்த பொண்ணுக்காரெல்லாம் தப்பு பண்ணும் போதெல்லாம் ஒரு கல் எடுத்து அவங்க தலையிலேயே அடிச்சு அவங்க தலைமையில அடிச்சு அவங்க திருத்த பாக்குறாரு. அந்த நேரத்துக்கு அவங்க சரியாகிறாங்களே தவிர மறுபடியும் வந்து அவங்க தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மனித இயல்பு, மனித குணம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக தான் அந்த கேரக்டர் வச்சிருக்காங்க. நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், நம்ம இது போல ரொம்ப வக்கரமான வித்தியாசமான படங்களை பார்க்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இனி வரும் காலங்கள்லயும் இது போல வித்தியாசமான வக்கரமான படங்களை மட்டும்தான் நம்ம சேனல்ல போட போறோம். அதனால விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நீங்க தேவையில்லாம அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து அசிங்கமா தீட்டிக்கிட்டு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இப்படி ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.